மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்தானே எல்லாமே இருக்கு. எனக்கு தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 பிளைட் டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு என்ன கொடுத்தாச்சு? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. தமிழகத்துக்கு மத்திய அரசு சரியான நிதியை ஒதுக்க மாட்டேங்குது. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாம என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு கூட சொன்னாங்க. அதான் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாம கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதில் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் யூபிஎஸ் அவர். அதனாலதான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அது முடிச்சுட்டேன் நான். அது அப்பலே முடிச்சுட்டேன். சார், இப்போ உங்களை பத்தி கடந்த விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்கள்ல அவர் உங்களை பத்தி பேசுறத குறைச்சிருக்காரு. ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. பேசிட்டு தானே கண்டனம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. 5000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்து மக்கள் இந்த தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருங்க சார். அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல அவங்களுக்கு. அதாவது அண்ணன் யூபிஎஸ் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை காப்பி அடிச்சு இவங்க முதலமைச்சர் 2000 ரூபாய் நாங்களும் தர்றோம் அப்படின்னு கேட்டா நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு. இந்த வருஷம் எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க தடுத்துருவீங்கன்னு சொல்றாங்க. சார் அவர் முதலமைச்சர் சார், நாங்க எப்படி சார் தடுக்க முடியும்? வழக்கு தொடுக்க இருந்தாங்க. யாரும் அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே. இவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னே தெரியாது. இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது. அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்றாங்க. 5 வருஷம் கோடைகாலம் வந்துச்சு, ஒரு விடுமுறையும் இல்லை. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இதோட முடிச்சிடலாம். நீங்க 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. பாராளுமன்ற 28 மாசம் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் கொடுத்தாங்க. உங்களுக்கு 2-3 வருஷமா கொடுக்கல. இப்ப தேர்தல் வரும்போது கொடுக்கறாங்க. அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அடுத்தால துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அவர்களுக்கு. தேமுதிக என்ன முடிவு 1ஆம் தேதி பார்க்கலாம்.